இவைகளையெல்லாம் நம்மை அலங்கோலப்படுத்துகின்றன என்று திரும்பி உணர்வோம். மறுபடியும் உலகியலுடைய ஒப்பிடுதலுக்காக கலாச்சாரம் என்ற போர்வையில், திணிக்கப்பட்ட நம்பிக்கைகளினுடைய போர்வையில், திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு சமூக இயக்கங்களுடைய போர்வையில் மறுபடியும் மாட்டிக்கொள்வோம். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனிடம் நாம் கேட்கிறோம், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டதா? பணத்தினாலே தீர்ந்து விட்டது. எல்லா வசதியும் கிடைத்து விட்டதா? கிடைத்து விட்டது. அப்புறம் ஏன் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று போகவில்லை உங்களுக்கு என்றால், அது எப்படி ஒன்றுமில்லாமல் போகும்? தமிழ்நாட்டிலே பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அன்றன்றைக்கு பிழைக்க வாய்ப்பில்லாதவர்கள் நமக்கு தெரிந்த பல பேர் இன்றைக்கு எவ்வளவு தூரம் எல்லா வகையிலும் புரிந்து கொள்ளுங்கள் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளாவது ஆகா, நாம் ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மாதிரி ஒரு புகழ், பணம், பொருள், வசதி, வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று நினைத்தோமா? கிடைத்து விட்டதே. இனி எதற்கு? போதும் அல்லது இனி எதற்கு என்று சிந்திக்க முடிகிறதா என்று பாருங்கள். அவர்களை குறை சொல்வதற்கல்ல, சிந்திக்க முடியவில்லை. ஏன் சிந்திக்க முடியவில்லை? யூஜிகே அவர்கள் சொல்வதுதான், நீ சந்தோஷமாக இருக்க விரும்புகின்றாய், ஆனந்தமாக இருக்க விரும்புகின்றாய். ஆனால் எது உண்மையான சந்தோஷம் என்பதை நீ உணரவே முடியாமல் சந்தோஷம், மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறாய். அதில் இன்னொரு பெரிய விஷயம் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர்கள் எல்லாவற்றையும் பெற்று இதில் நிறைவடையவில்லை என்று அவர்களை விமர்சனம் செய்வதற்கு பதிலாக இந்த மூளையினுடைய சுழற்சியை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு கூலிப்படைகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் என்ன செய்கின்றன? ஒரு மனிதனை பற்றி எதுவுமே தெரியாது. பாம்பேயில் அவர்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டவுடன், அல்லது ஏதோ வெளி மாநிலங்களில் இருக்க சில கூலிப்படையினர் டெல்லியில் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்க ஒருவரை அவர்கள் சின்னாபின்னப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு ஆணையிடப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அங்கே பணம் வாங்கி விடுகிறார்கள். ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு திரைப்படங்களிலே பார்ப்போம் அல்லவா? வந்து அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். இந்த நிகழ்வை பாருங்கள். இது என்ன நடந்தது? இப்போ பணத்துக்காக கொலை செய்கிறார்கள் என்று பேசி அதை நான் விமர்சனப்படுத்தவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, எதை செய்தாலும் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்ற நிலை அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. என்ன வந்துவிட்டது? அந்த கட்டமைப்பிற்குள்ளே. எந்த கட்டமைப்பிற்குள்ளே? அவர்களுடைய மூளையின் கட்டமைப்பிற்குள்ளே. அதை போன்றுதான் இன்றைக்கு பல அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் சுட்டி காட்டுகிறோம். லஞ்சம் வாங்கிவிட்டார்கள், நாடு கெட்டுவிட்டது, அரசியல் கெட்டுவிட்டது, ஆன்மீகம் கெட்டுவிட்டது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதில் உளவியல் ரீதியான ஒரு உண்மை இருக்கிறது. அப்புறம் சொல்லுகிறோம், விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் தவறு பண்ணுகிறார்கள், கெட்டிக்காரர்கள் என்றெல்லாம் பேசுகிறோம். இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் உளவியல் பூர்வமாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்வதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், தெரிந்தே செய்கிறார்கள் என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், அவர்களுடைய மூளையினுடைய கட்டமைப்பிலே எந்த மாதிரி தவறுகள் செய்தாலும், லஞ்சம் வாங்கினாலும் சரி, கொலை செய்தாலும் சரி, என்னென்ன தவறுகள் எப்படி செய்தாலுமே அவைகளெல்லாம் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, மனித உயிரோடு போராடிக்கிட்டு இருக்க நிகழ்வு என்ற எந்த விதமான சலனமும் மூளையில் இருக்காத அளவுக்கு அவருடைய கட்டமைப்பு அமைந்து விட்டது. ஒரு சாதாரண இளங்கோவடிகளை பொறுத்தளவில் நம்ம ஒன்று கேள்விப்படுவோம். சாதாரண ஒரு 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 உயிரினம், ஒரு செல் உயிரினம் கூட தாங்கள் நடந்து போகும்போது அவைகள்
காலிலே பற்றக்கூடாது என்பதற்காக மயிலிறகளை வைத்து முன்னாலே கூட்டிக் கொண்டே சென்றார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சமண துறவிகள் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிரினம் கூட இவர்களுடைய இவர்கள் நடந்து போகும்போது அதில் பட்டு இறந்து விடக்கூடாது என்று இளங்கோவடிகள் விஷயத்தை பற்றி நாம் பேசி கேள்விப்பட்டிருக்கிறோம். சமண துறவிகளுடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு உயிரை நமக்கு முன்னால் நமக்கு தெரியாத ஒரு உயிரை சின்னாபின்னமாக்குவது ஒரு சாதாரண விஷயம் பணத்திற்காக என்றால் அந்த கட்டமைப்பு எப்படி நடந்திருக்கிறது? அந்த கட்டமைப்பு மூளை இதைத்தான் யூஜிகே சொல்வதாக நாம் உணர முடிகிறது. அதே நேரத்துக்கு அவருக்கு அப்படி ஒரு நியூரானிக்கல் நெட்வொர்க் அமைக்கப்பட்டு விட்டது அல்லது அமைத்து கொண்டார்கள். மரபணு ரீதியாக அமையப்பட்டிருப்பது என்பது இன்னொரு விஷயம். இவர்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. நினைத்து பாருங்களேன். இப்பொழுது அவர்களை எப்படி குறை சொல்வது? எந்த தவறை செய்தாலும் இப்போ 2 பக்கமாக அவர்களை அந்த கட்டமைப்புக்கை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவர்கள் செய்கிறார்களே, இயேசு கிறிஸ்து சொல்வது மாதிரி, இவர்கள் தெரியாமல் செய்கின்ற பிழையை பொறுத்தொருள்க என்று பிதாவை அவர் கேட்டுக்கொண்டது போல இவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்களா? தெரிந்தே தான் செய்கிறார்கள். அப்புறம் ஏன் அவர்களுக்கு அங்கே அனாவசியமாக செய்கிறோம் என்பது அவர்களுக்கு பிடிபடவில்லை, அல்லது பிடிபட்டாலும் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். எப்படி? இதை போன்றுதான் இன்றைக்கு இந்த மனித வெடிகுண்டுகள்லாம் உருவாக்கப்படுகின்றன. நினைத்து பாருங்களேன். மிகப்பெரிய ஒரு விடுதலைக்காக மனித வெடிகுண்டுகள் உருவாவது ஒரு நிலை. ஆனால் இயற்கையாகவே பல மனித வெடிகுண்டுகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்றது. இந்த பென்டகன் அந்த 110 மாடி கட்டிடத்தை உடைக்கும் போது எத்தனை பேர் அந்த விமானத்தை ஓட்டி வந்து என்னென்ன ஆனார்கள். அந்த ஓட்டி வந்தவர்கள் பென்டகன் மாடி கட்டிடங்களிலே இறந்தவர்கள் பல 1000 பேர் இருக்கலாம். ஆனால் அந்த கட்டிடத்தை உடைப்பதற்காக அந்த விமானத்தை ஓட்டி வந்தார்களே, அவர்களுக்கு உயிரின் மீது கொஞ்சமாவது பயம் இருந்தால், ஆக இறந்து விடுவோம் என்று ஒரு வினாடி நினைத்திருந்தால் அவர்கள் அதை செய்திருப்பார்கள். நினைத்து பாருங்கள். இப்போ என்ன நடக்கிறது? மூளையினுடைய கட்டமைப்பிலே அவர்கள் உயிர் என்பது போகும் என்று தீர்க்கமாக தெரிந்து கொண்டு அதை அடிப்பது என்றால், அதை அடிப்பதற்கு ஒரு பயிற்சி கொடுப்பது என்றால், இப்போ அந்த உயிரை விட்டு விடுவோம் என்ற நிலையில் இருக்கும் நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த உயிர் விடுவதற்கு சம்பந்தமில்லை என்பதை உருவாக்கி அதையுமே தன்னுடைய லட்சியமாக உருவாக்குவதாக வைத்துக்கொண்டு இயங்கிய பின்னணி உறுப்பினர்களையும் சிந்தித்து பாருங்கள். அதற்கு பழியாக பல 1000 பேர் இறந்தார்கள். இங்கே என்ன நடந்திருக்கின்றது? யார் செய்தது? அந்த மூளையினுடைய கட்டமைப்பு. ஆக மறுபடியும் யூஜிகே சொல்வது அப்படித்தான். ஒவ்வொரு தனி மனிதனுடைய அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் தேடுங்கள். நீங்கள் அறிஞர்களாக இருக்கட்டும், மனநல வல்லுநர்களாக இருக்கட்டும், அல்லது மிகப்பெரிய அறிவியல் வல்லுநர்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்குள்ளே தேடுங்கள். உங்களுடைய விஷயங்களுக்குள்ளே வரும் அந்த நிகழ்வுகளை எத்தனை பேர் சிந்திக்கிறோம் என்பதைத்தான் யூஜிகே சொல்லுகிறார். அங்கே தேடுகிறோம், இங்கே தேடுகிறோம். உங்களை விட்டு தேடுகிறீர்கள் அல்லவா? ஒரு குழந்தையாக இருக்கும்போது தேடுவார்கள். இது குழந்தைக்கு சொல்லுவதல்ல. நிச்சயமாக யூஜிகே அவர்கள் பிறந்த குழந்தைக்கோ ஒரு 5 வயது குழந்தைக்கோ சொல்லியிருக்க முடியாது.